இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியுது. இந்த அனிமேஷன் அப்படின்ற இந்த மீடியமோட வளர்ச்சியும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் பிரமிக்க வைக்கிற வியக்கத்தக்க விஷயங்களும் எவ்வளோ அதிகமாக இருக்குன்ட்டு. இந்த அனிமேஷன் அப்படின்ற மீடியம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சொடக்கு போட்டோன்னா கையில் விழுந்துடல. இதுக்கு பல பேர் உழைச்சிருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆனிச்சுன்னு சொல்லணும். என்னதான் எவ்வளோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலும் ரொம்ப அட்வான்ஸ்டான கம்ப்யூட்டர் சிஜி அனிமேஷன்ஸ்லாம் வந்திருந்தாலுமே இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. எஸ், டிஸ்னியோட ஐகானிக் கேரக்டர். டிஸ்னின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு கேரக்டர், டிஸ்னியோட ஒரு ஃபேஸாக இருந்த ஒரு கேரக்டர் மிக்கி மவுஸ் பப்ளிக் டொமைன் ஆகிருக்கு. அதை பற்றி தான் நிறைய பார்த்தீங்கன்னா பேச்சு போயிட்டுருக்கு. ஒரு அனிமேஷன் விரும்பியா நானுமே இதை பற்றி வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ. வால்ட் டிஸ்னி மற்றும் உப் இவர்க்ஸ் ஆல் உருவாக்கப்பட்ட இந்த மிக்கி மவுஸ் கேரக்டர் 1928 நவம்பர் 18 ஸ்டீம் போட் வில்லி அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இந்த மிக்கி மவுஸ் முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுது. அனிமேஷன் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மிக்கி மவுஸுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்னே சொல்லணும். மிக்கி மவுஸை தொடாமல் அனிமேஷன் சப்ஜெக்டே கிடையாது. இந்த அனிமேஷன் உலகத்தில் ஒன் ஆஃப் தி முக்கியமான ஒரு பயணியராக பார்த்தீங்கன்னா இந்த மிக்கி மவுஸ் இருந்துருக்கு. அப்பேற்பட்ட மிக்கி மவுஸ் தன்னுடைய 95வது வயசில் டிஸ்னியோட 100th ஆனிவர்சரியில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டொமைனாக இருக்குது. நியூ இயர் வந்துச்சு ஜனவரி 1, 2024. அப்போது அனிமேஷன் இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாக டாக்கே இது தான். நிறையா சேனல்ஸில் அந்த ஸ்டீம் போட் வில்லி எபிசோடை அப்படியே அப்லோட் பண்ணுறது, அதை வச்சு பேரடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மிக்கி மவுஸை எல்லோரும் தாறுமாறாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜனவரி 1லேருந்து நான் எங்கிட்டு பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த மிக்கி மவுஸோட அந்த ஸ்டீம் போட் வில்லி எபிசோடை மாறி அப்லோட் பண்ணிட்டு இருந்ததையும் அதை பற்றி மாறி டிஸ்கஸ் பண்ணதையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. பார்க்குற நிறைய ஜென்ரலான பீப்புளுக்கு ஒரு டவுட் வரலாம், அது என்னப்பா பப்ளிக் டொமைனு அப்படின்னு கேட்டுக்கலாம். அதாவது காப்புரிமம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. அந்த கிரியேஷன் எனக்கு சொந்தமானது, அதோட ரைட்ஸ் எனக்கு சொந்தமானது, அதை முழுமையாக நான் தான் உருவாக்கியிருக்கேன், அதை பயன்படுத்தி வர மொத்த ஏர்னிங்ஸும் எனக்கு தான், அது என்னோட ப்ராப்பர்ட்டி, அது என்னோட விஷயம், அதாவது அதை என்னோட ஓன் திங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை கிரியேட் பண்ண ஆத்தர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழித்து அந்த கிரியேஷன் பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டடாகவே இருக்காது, அது பப்ளிக் டொமைனாக மாறிடும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது எல்லா கண்ட்ரிக்குமே வேரி ஆகும். நம்ம கண்ட்ரியில் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இருக்கும், யூகேல ஒரு டைம் பீரியட் இருக்கும், அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இருக்கும். அந்தந்த நாட்டோடைய சட்டங்கள் மாறும். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது 60 வருஷம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பொன்னியின் செல்வன், அப்புறம் பாரதியார் கவிதைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் பப்ளிக் டொமைன் தான். யார் வேணாலுமே பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிரைட்ஸ் வாங்கணும்னு தேவையில்லை, யாருக்கிட்டே ரைட்ஸ் வாங்கணும்னு தேவையில்லை. 100% ஃப்ரீ. யார் வேணாலும் அதில் அந்த கதையில் வர கேரக்டர்ஸையோ இல்லை அந்த கதையை புக்காவோ பப்ளிஷ் பண்ண முடியும். இந்த ராபின்ஹுட், ஜோரோ, ஷெர்லாக் ஹோம்ஸ், ஏன் கிங்காங் கூட ஒரு பப்ளிக் டொமைன் கேரக்டர் தாங்க. யார் வேணாலும் இந்த கேரக்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டிராகுலா, இந்த கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது பட் ஆனால் இதை உருவாக்குனவர் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கி இறந்து போய் அவர் இறந்து சில வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் அது பப்ளிக் டொமைனாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. அதாவது இப்போ நீங்கள் ஒரு கதை எழுத போகிறீங்கன்னா அந்த கதையில் உங்களால் டோனி ஸ்டார்க் அயன்மேன் அப்படின்ற ஒருத்தரை கொண்டு வச்சு எழுத முடியாது. அப்படி கொண்டு வச்சு கிராஸ் ஓவர் பண்ணுற மாதிரி எழுதணுன்னா நீங்கள் மார்வல் கிட்ட தான் அந்த அயன்மேனோட ரைட்ஸ் இருக்குது. அவங்கள்ட்ட பேசி கான்ட்ராக்ட் போட்டோ இல்லை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் செட்டில் பண்ணியோ தான் அவங்களோட கேரக்டரை உங்களோட கிரியேஷனுக்குள்ளே யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் பப்ளிக் டொமைனாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் யாருக்கிட்டையுமே ரைட்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஏன்னா அது ஒரு பப்ளிக் டொமைன். நீங்கள் இப்போ ஒரு கதை எழுதுனீங்கன்னா அதுக்குள்ளே ஷெர்லாக் ஹோம்ஸை கொண்டு வரலாம், இல்லை கிங்காங்கை கொண்டு வரலாம், மிக்கி மவுஸை கொண்டு வரலாம். ஏன் பொன்னியின் செல்வனில் இருக்க ஒரு கேரக்டரை கூட நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் கதைக்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியும். ஏன்னா அது ஒரு பப்ளிக் டொமைன் ப்ராப்பர்ட்டியாக ஆகிடுச்சு, தனிநபரோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. எல்லா நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா 60 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பப்ளிக் டொமைன் லா பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த ஆத்தர் இறந்ததுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப டேஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் டிஸ்னி தான் ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா அப்படின்னா ஒவ்வொரு திறமையுமே பார்த்திங்கன்னா அந்த 60 வருஷம் முடியும் போது அவங்க கேஸ் போடுறது, 70 வருஷம் முடியும் போது அவங்க கேஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து மிக்கி மவுஸோட ரைட்ஸ் போகக்கூடாதுன்றதுக்காக பல போராட்டங்கள் பண்ணி கேஸ் போட்டு தள்ளி போட்டு அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப், ஒரு பெரிய லென்த்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த ஆத்தர் இறந்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அந்த காப்பிரைட் ஹோல்ட் பண்ணுற மாதிரியான லென்த்து பார்த்திங்கன்னா அதிகமாக அமெரிக்காவில் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த டிஸ்னி தான். ஏன்னா இந்த உலகத்திலேயே அதிகமாக ஏர்ன் பண்ணுற ஒரு மீடியா ஃப்ரான்ச்சைஸில் செகண்ட் பிளேஸில் மிக்கி மவுஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. மிக்கி மவுஸ் சம்பாரிச்சது மட்டுமே பார்த்திங்கன்னா
$52.2 பில்லியன் பார்த்தீங்கன்னா இருக்குது. மிக்கி மவுஸோட ரீட்டைல் சேல்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ், VHS, டிவிடின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் வந்து மிக்கி மவுஸ் வந்து பயங்கரமாக சம்பாரிச்சிருந்துருக்குது. ஆனால் அதிகமாக வந்து சம்பாரிச்சது பார்த்திங்கன்னா ரீட்டைலிங் சேல்ஸில் தான். அதாவது மிக்கி மவுஸோட மெர்ச்சன்டைஸ், மிக்கி மவுஸோட டாய்ஸு, அதோட வாட்டர் பாட்டில்னு சொல்லிட்டு அண்ட் அதோட லைசன்ஸ்டு ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு அதில் தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பார்த்திங்கன்னா அந்த மிக்கி மவுஸ் ஏர்ன் பண்ணியிருக்குது. இப்போது இந்த மிக்கி மவுஸ் ஒரு பப்ளிக் டொமைனாக ஆகிடுச்சு அப்படின்னா யார் வேணாலும் அவன் மிக்கி மவுஸோட ஃபோட்டோ போட்டு பொருளை விற்கலாம். யார் வேணாலும் மிக்கி மவுஸை வந்து கிரியேட் பண்ணி மிக்கி மவுஸோட பொம்மையை விற்கலாம். டிஸ்னியோட ரைட்ஸ் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டிஸ்னியோட ஓன் விஷயம் இல்லை அப்படின்றது மாதிரி ஆகி இப்போ வந்து பப்ளிக் டொமைன் ஆகிடுச்சு. அதனால தான் இத்தனை வருஷமாக டிஸ்னி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த பப்ளிக் டொமைனை ஆக்கா விடாமல் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணி தள்ளி வந்து எவ்வளவோ நாள் தள்ளி கடைசியில் வந்து பப்ளிக் டொமைனாக ஆக்கிட்டாங்க. இப்போ அதனால் வந்து டிஸ்னி வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்களா? டிஸ்னி வந்து இனிமேல் வந்து டிஸ்னியை விட்டு போயிடுச்சா மிக்கி மவுஸு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போவும் வந்து என்னதான் அது ஒரு பப்ளிக் டொமைனாக ஆனாலும் இதை ஃபேமஸ் ஆக்குனது டிஸ்னி தான், இதை உருவாக்குனது டிஸ்னி தான். டிஸ்னியோட ஒரு ஐகானிக் ஃபேஸாக இப்போவும் இல்லை எப்போவுமே அதுதான் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறது. இப்போவும் டிஸ்னிலேண்டில் மிக்கி மவுஸை பார்க்குறதுக்காக கூட்டம் போக தான் போகுது. மிக்கி மவுஸ்னால் எல்லாருக்கும் டிஸ்னி ஞாபகம் தான் வர போகிறாங்க. என்ன தான் பண்ணாலுமே அது வந்து ஒரு டிஸ்னியோட ப்ராடக்டாக என்றைக்குமே நம்ம மனசில் இருக்க தான் செய்ய போகுது. இது ஃபஸ்ட் டைம் இல்லை, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வினி த பூ கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்னியோட கேரக்டர் பப்ளிக் டொமைனுக்கு பார்த்தீங்கன்னா போயிருச்சு. ஆனால் மிக்கி மவுஸ் வந்து பப்ளிக் டொமைனுக்கு போகிறது தான் பார்த்தீங்கன்னா பெருசாக பேசப்படுது. ஏன்னா அதோட மரியாதையும் சரி, இல்லை அது கிரியேட் பண்ண லெகசியாக இருந்தாலும் சரி, இல்லை அது வந்து ஜெனரேட் பண்ண மணியாக இருந்தாலும் சரி, அவ்வளோ பெருசு இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய கேரக்டர்ஸ் பப்ளிக் டொமைனுக்குள்ளே வரப்போகுது. அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாய் தி செயலர்லாம் பப்ளிக் டொமைன் ஆக போகுதுன்னு பேசிக்கிறாங்க. 2030-29 வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் டக் போயிடும். 2027 வந்து ப்ளூட்டோ அந்த டாக்லாம் வந்து பப்ளிக் டொமைனுக்கு போயிடும். அடுத்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன், பேட்மேன், ஒண்டர் உமன் நிறைய கேரக்டர்ஸ் வந்து பப்ளிக் டொமைன் ஆக போகுதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இந்த மாதிரி ஐகானிக்கான கேரக்டர்ஸ்லாம் பப்ளிக் டொமைன் ஆகிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்டர்நெட்டில் பேரடிஸ் பண்ணுறது அந்த கேரக்டர்ஸ்லாம் வச்சு அப்படின்றதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இனிமேல் தான் தெரிய போகுது. இன்னுமே நிறையா கேரக்டர்ஸ் வந்து பப்ளிக் டொமைனுக்கு போக ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோட எஃபெக்ட் வந்து நமக்கு போக தான் தெரியும். விஷயம் என்னென்னா, நாளைக்கு நீங்கள் எழுதுகிற கதையில் கூட இந்த பப்ளிக் டொமைன் கேரக்டர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்து அதை நீங்கள் பப்ளிஷும் பண்ண முடியும். யார்கிட்டையுமே வந்து நீங்கள் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ என்ன புது கதைகள்லாம் வரப்போகுது பப்ளிக் டொமைன் போனதுக்கு அப்புறம், அந்த கேரக்டர்ஸை வச்சு என்னென்னலாம் கதை வரப்போகுது, என்னென்ன மாதிரி பரிமாணத்துக்குலாம் அந்த கேரக்டர்ஸ் இன்னும் போகுது டிஸ்னிக்கிலேருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.